உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. போதும். அப்போ ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு அவங்க தான் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், சபை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உஷாராதான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் யாருக்குடையது? எவன் ஆவியில எளிமையா இருக்கிறானோ அவனுக்கு பரலோக ராஜ்யத்துல போகிறதுக்கு இடம் உண்டு. ஆவியில பெருமை என்ன தெரியுமா? தெரியாதா? இத்தனை காலத்தை விசுவாசி தெரியுமா? நீ இன்னைக்கு வந்து இத்தனை ஆட்டம் ஆடுற, எத்தனை பாய நான் கிழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். நான் ஆடாத ஆட்டமா? எனக்கு என்ன கையடிக்க தெரியாதா? எனக்கு கையில என்ன வாதமா? புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா? நீங்க இல்லாம இருக்கலாம், அநேகருக்கு உண்டு. பக்கத்தில் இருக்கிறவங்க நேத்தைக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம், இன்னைக்கு வந்து 2 அடி அடிச்சா ஐயோ இதுவரை எத்திர துள்ளி நான் கண்டேன். அடங்கும் அடங்கும் அடங்கலங்கி அடங்க வைப்போம். நாங்க யாரு? இயேசுவின் பரம்பரை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 20 வருஷம் 25 வருஷம் எங்களுக்கு குத்தகையை எழுதி கொடுத்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பரலோக ராஜ்யத்துக்கு படி காண முடியாது. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 49வது சங்கீதம், அதனுடைய 20வது வசனம் ஒன்று வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்ம வாசித்ததான அந்த சங்கீத பகுதியை ஒன்று கூட வாசிக்கலாம். கனம் பொருந்தினவராய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். நம்ம சபை கொஞ்ச நேரம் நீங்க ஸ்தோத்திரத்தோட இருக்கணும். நம்ம வாசித்ததான வசனம், கனம் பொருந்தினவராய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய படைப்புல விசேஷமானவர்கள் தான் மனிதன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆண்டவர் 5 நாளும் பலவிதமான பொருட்களை இந்த பூமியில படைத்தார். 6வது நாளும் அவர் படைப்புல ஒரு விசேஷ தன்மை என்ன தெரியுமா? 6வது நாள் ஆண்டவர் தீர்மானம் பண்ணினார், இதுவரைக்கும் படைத்தது தேவனுடைய வார்த்தையால் இருந்துச்சு, ஆனா இனிமேல் படைக்கக்கூடியது தன்னுடைய ரூபத்தின்படி தன்னுடைய சாயலின்படி மனிதரை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆண்டவர் 6வது நாள் இந்த மனித வர்க்கத்தை படைத்தார். அல்லேலூயா. நீங்க ஆமென். ஆதியாகமம் 1:26 அல்லது 28ன்னு நினைக்கிறேன் அந்த வசனம் இருக்கும். தேவன் தம்முடைய சாயலாகவும் மனுஷனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். போதும், ரலிலியே சொல்லலாம். அப்போ தேவனுடைய படைப்புன்னா மனுஷன் ஒரு வித்தியாசமானவன், அவன் சாதாரணமானவன் அல்ல. நாம நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது என்ன பார்க்கணும்னு தெரியுமா? தேவனுடைய சாயல். எத்தனை பேருக்கு புரியுது சொல்றது? எப்படி பார்க்கணும்? தேவனுடைய சாயலா பார்க்கணும். பக்கத்துல ஒரு நபர் இருக்கும்போது தேவனுடைய சாயலும் தேவனுடைய சொரூபமும் என் பக்கத்துல இருக்குன்னு நினைக்கணும். என் பக்கத்துல பூதம் இருக்குன்னு ஒரிக்கால நினைக்க கூடாது. சொல்லலாம். அல்லேலூயா. நாம தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய ரூபத்துல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவன் எந்த ஜாதிக்கும் இல்லாத ஒரு விசேஷித்த குணத்தை கொடுத்திருக்கார், கனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னன்னா
சகலத்தையும் இந்த பூமியில ஆண்டவர் படைத்த 5 நாளா படைச்சாரு பாத்தீங்களா? இவைகளெல்லாம் ஆளும்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்து இந்த பூமியில நம்ம வெளியே விட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நமக்கென்று கர்த்தர் கனத்தை கொடுத்து இருக்கிறார். ஆமென். நமக்கு நல்லா தெரியும், கோள்களை பார்க்கிறோம், பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க. இப்போ 9 கோள்னு சொன்னாங்க, இப்போ 8 ஆக்குறீங்க, அப்படிதானா? 8 கோளா 9 கோளா? 8. ஏன் ஒன்ன மாத்தினாங்கன்னு தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. பாருங்க, அது அதன் ஒரு அதுக்கென்று ஒரு பாதை வச்சிருக்கும். இது அடிக்கடி என்ன செய்யும்னா இந்த பாதையில போகாது. இப்ப காணாம போயிட்டான். அப்போ அந்த ஒரு பொருளை ஆண்டவர் வச்சாருன்னா அதிலேதான் அது செயல்பட ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ எந்தெந்த பொருளை ஆண்டவர் படைச்சாரோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கனத்தை வச்சிருக்கிறார். ஆனா மனுஷனை கனம் பொருந்தினவனா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம விசேஷமானவர்கள். இங்க வசனம் சொல்லுகிறது, கனம் பொருந்தினவனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன். ஐயா, சில நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல கனம் பொருந்தின ஒரு மனுஷனை அவன் செய்கிற செயல்களை பாத்தீங்கன்னா மதிகேடா செய்கிறான், முட்டாள்தனமா செய்கிறான், புத்தி இல்லாதவனா செய்கிறான். கடந்த நாட்களில் பார்த்தா ஒரு நல்ல வேலை செய்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷன் வேலைக்கு செல்லும் போது அநேகர் அவனை கையெடுத்து வணங்குவாங்க, நல்ல அவனை ரொம்ப இதா மதிப்பாங்க. திடீரென்று அது சனிக்கிழமை ஆயிட்டா அந்த ஆளு கிடக்கிற இடத்தை பார்த்தீங்கன்னா ஓடையில தான் கிடப்பார், தன் வஸ்திரம் விலகி கிடப்பார். அப்போ கனம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உலகத்துல கனம் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த மனிதனுடைய செயல், காலையில கையெடுத்து கும்பிட்டவங்க எல்லாம் இப்ப பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? நல்ல கனம் பொருந்தினவன். அப்போ சில நேரங்களில சில சந்தர்ப்பங்களில ஆண்டவர் கொடுத்திருக்கிற கனத்தை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற மதிப்பை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற உயர்வை அற்பமா எண்ணி அசட்டை பண்ணி மிருகத்தை போல தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற அநேகர் வாழுகிறதான இந்த உலகத்துல சபையை கனமுள்ளவனாய் கர்த்தர் தந்திருக்கிற கனம், கர்த்தர் தந்திருக்கிற உனக்கு தந்திருக்கிற புகழ்ச்சி, அதை கட்டி காப்பாயானால் என் கர்த்தர் உன்னை இந்த தேசத்துல உயர்ந்திருக்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களா. ஓ, எல்லா கரங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகமாய் தட்டு. சூடாமானார் ஹகதூரி ஷலபலம். பிரைஸ் தி லார்ட். அப்போ வேதத்தில் நம்ம வாசிப்போமே, ஆனால் அநேக ஆண்டவர் கொடுத்த கனத்தை இழந்து தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்ட அநேகரை வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். இப்போ ஒரு சில காரியங்களை நாம சிந்திச்சு நாம ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது தானியேலின் புஸ்தகம், அதனுடைய 4ஆம் அதிகாரம். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம், அதனுடைய 4வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷனில் நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். கழுகுகளுடைய இழைகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரு மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இடத்துல நம்ம பார்ப்போமே, ஆனால் ஒரு ராஜாவின் கனம் பெற்ற நேபுகாத் நேச்சார். என்ன கனம்? என்ன கனம்? ராஜாவின் கனம் பெற்ற ஒரு நேபுகாத் நேச்சார் எதற்கு ஒப்பாக மாறினானா?
மாட்டுக்கு ஒப்பாக மாறினான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, ராஜா ஒரு தேசத்தை ஆளுகிற அதிகாரம் உள்ளவன். ஒரு ராஜானா அண்ட சராசரங்கள் விரைக்கக்கூடிய ஒரு மனிதன் நேபுகாத்நேச்சர். நேபுகாத்நேச்சர் படையெடுத்து வருகிறான். நேபுகாத்நேச்சர் ஆமென் வருகிறான் என்று சொன்னடையே சகல ஜனங்களும் நடுங்கும். அந்த அளவுக்கு கனம் அறிந்தவன் இந்த நேபுகாத்நேச்சர். அல்லேலூயா. காலங்கள் தாண்டினது. எல்லாவற்றையும் தன்னுடைய பராக்கிரமத்தினாலே அடக்கி ஆண்டவன் நேபுகாத்நேச்சர். இவனுக்கு மறைவாய் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இப்போ ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்துக்கு தானியேலை கூப்பிட்டு அதற்கு விளக்கம் கேட்கிறான். அந்த விளக்கத்தில் தானியேல் சொல்லுகிறான், நீர் கண்ட சொப்பனம் இன்னென்ன விதமாக இருக்கிறது. நீர், நீங்க அந்த வசனத்தை விட ஒன்று வாசிக்கலாம். அதனுடைய 4:27 வாசிங்க பார்க்கலாம். ஆகியால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒரு ராஜா, நல்ல ராஜா, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களையே சீரழிச்சு, யூதா கோத்திரத்தை சீரழிச்சு பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போன ஒரு ராஜா. இப்போ இவன் இந்த மாட்டுக்கு ஒப்பாக மாற காரணம் என்ன? இவனுடைய தரம் இழந்து போக காரணம் என்ன? ஒரு தெய்வ பிள்ளை தேசத்துல ஆமென் இருக்கும்போது ஆண்டவர் கரத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு என்று உயர்ச்சியை வைத்திருக்கிறார், புகழ்ச்சியை வைத்திருக்கிறார். அது இழந்து போக காரணம் என்ன? இங்க ராஜா சகலர், இந்த ராஜா சொன்னா சகலமும் நடக்கும். எல்லா ஜனங்களும் இவனுக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டிய அதிகாரம் உள்ள இந்த நேபுகாத்நேச்சர் மாட்டுக்கு ஒப்பாக காரணம் என்ன? இங்க அதுல 30வது வசனத்தை, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இப்போ சகல கனமும் நேபுகாத்நேச்சருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவன் ஆண்டவருடைய சமூகத்துல தேவனை அறிந்தவன் அல்ல. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் சீர்கட்டு போனதுனால இவனை கொண்டு நியாயம் தீர்த்தார். இப்ப எல்லாரையும் அடிமைப்படுத்தி கொண்டு போனான். சகல கனமும் அவனுக்கு இருக்கிறது. ஆனால் ஏன் இவன் மாடாக மாற காரணம்? கனம் பெற்ற ராஜாவின் கனம் பெற்ற இந்த மனுஷன் ஏன் மாடாக மாறினான் என்றால், அவன் உள்ளத்துல பெருமை கொண்டான். பக்கத்துல உங்களை கையை கொடுத்து சொல்லுங்க, பெருமை கொண்டான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன கொண்டா? சத்தமா சொல்லுங்க. பெருமை. பெருமைங்கிற எருமை எப்ப வீட்டுக்குள்ள நமக்குள்ள வருதோ அப்பவுமே நம்ம சோலி முடிஞ்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பெருமை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிப்படுமே, ஆனால் அவன் ஆகிறது மதிகேடா போறான். மாட போல மாற காரணம் பெருமை என்கிற ஒண்ணு உள்ள வந்துச்சு. பெருமை எப்ப வரும்? பெருமை எப்ப வரும்? சாதாரணமா பெருமை வருமா? பெருமைன்னா என்ன? முதல்ல அது தெரிஞ்சாதவனே உங்ககிட்ட நான் பேச முடியும். பெருமைன்னா என்ன பிள்ளை? கரெக்ட் பாயிண்ட் சொல்லு. மற்றவங்களுக்கு முன்னாடி நானும் உண்டு. அப்பம் பரம்பரை யாரு தெரியுமா? சிலவங்க பேசுவாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அப்ப யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? தெரியுமே. ஆண்டவர் என்ன சொல்றேன்னா மண்ணு. ஆண்டவர் நாம சொல்றேன் நான் யாரு தெரியுமா? ஆமா, மண்ணு. அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய பெருமை அநேகருக்கு உண்டு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆவிக்குரிய பெருமை தெரியுமா? மத்தேயுல இயேசு சொன்னார், சில பாக்கியவான்கள் பட்டியல் சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? பாக்கியவான்கள் 5ஆம் அதிகாரத்துல அதுல முதல் பாக்கியவான் யாரு? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. போதும். அப்போ ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு அவங்க தான் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். சபை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உஷாரா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் யாருக்குடையது? எவன் ஆவியில எளிமையா இருக்கிறானோ அவனுக்கு பரலோக ராஜ்யத்துல போகிறதுக்கு இடம் உண்டு. ஆவியில பெருமை என்ன தெரியுமா? தெரியாதா? எத்தனை காலத்தை விசுவாசி தெரியுமா? நீ இன்னைக்கு வந்து இத்தனை ஆட்டம் ஆடுற. லூயா. எத்தனை பாய நான் கிழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். லூயா. நான் ஆடாத ஆட்டமா? எனக்கு என்ன கையடிக்க தெரியாதா? எனக்கு கையில என்ன வாதமா? லூயா. புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா? நீங்க இல்லாம இருக்கலாம். அநேகருக்கு உண்டு. பக்கத்தில் இருக்கிறவங்க நேத்தைக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து 2 அடி அடிச்சா, ஐயோ இதுபோல எத்திர துள்ளி நான் கண்டேன். அடங்கும் அடங்கும் அடங்கலங்கி அடங்க வைப்போம். நாங்க யாரு? இயேசுவின் பரம்பரை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 20 வருஷம் 25 வருஷம் எங்களுக்கு குத்தகையை எழுதி கொடுத்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பரலோக ராஜ்யத்துக்கு படி காண முடியாது. அல்லேலூயா. பெருமை என்கிற ஒண்ணு நமக்குள்ள வறுமை. ஆனால் நாம புரிஞ்சு கொள்ளணும். நான் கீழே போயிட்டே இருக்கிறேன், செடியை நோக்கி நான் போயிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பிரவர்த்தி 2 அப்போஸ்தலர் 12 21 24 வரை அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அது அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து இறந்தான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யூடா மானா ரக்க லத ரமா ஷக ரது ரிபாலா ரகல பஷந்தரா வேமா நரக துரிமானா பௌஷந்தல பௌடக ரிபாலா. தேவனுக்கு மகிமையை செலுத்தாதனால தூதன் அவனை அடித்தான். அவன் அந்த இடத்துல புழு புழுத்து சத்தான். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவன். என்னன்னா வேத வசனம் என்ன சொல்லுது? விருத்தி அடைந்தது. எப்படி? வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் ஆமென் வேத வசனம் வளராம பெருகாம ஆமென் தடையா இருப்பார்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் அவர்களை அடிப்பார். வந்து அந்த 1 சாமுவேல் கடைசி அதிகாரம், 2 சாமுவேல் ஃபர்ஸ்ட் அதிகாரம். இது நீங்க வீட்டில் போய் படிச்சீங்கன்னா தெரியும். கில்போவா மலை சபிக்கப்பட்டுச்சு. காரணம் என்ன தெரியுமா? முன்னாடி ஒரு நபர் அழுறான், ஆனா பின்னாடி ஒரு கூட்டம் பிசாசின் கூட்டம் சிரிக்குது. ஏன் தெரியுமா? இந்த கில்போவா மலையில இதே தாவீதும் இதே சவுலும் ஒன்றா நின்று இருந்தா அல்லேலூயா சத்துரு ஜெயிக்க மாட்டான். சத்துரு ஜெயிக்க மாட்டான். நான் ஒண்ணு புரியுதா? பின்னாடி ஒரு கோலியத்தினுடைய சத்தம் தொனிச்சிட்டே இருக்கு. எப்படியாவது அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று மறைவில் ஒரு சத்துருடைய சத்தம் அவன் தொனிச்சிட்டே இருக்கு.
அபிஷேகம் பெற்ற தாவீது அதை கண்டான். அல்லேலூயா. இப்போ தாவீது யுத்தம் செய்யும்படி கோலியாத் பக்கத்துல வந்து அவனை வீழ்த்தின உடனே ஜனங்க ரெடியா இருந்தாங்க, பாஞ்சு எல்லாரையும் அழித்து போட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுபோல சபை ஜாக்கிரதையா இருக்குமே. ஆனால் கில்போவா மலை, ஜீசஸ் ஆவியானவர் அந்த இடத்தை காமிக்கிறார். நீங்க ஜாக்கிரதை இல்லைன்னா எனக்கு தெரியல, கில்போவா மலையின் அனுபவம் சபைக்கு வரக்கூடாது. நீங்க அது வந்தா என்ன, வராம போன எனக்கு என்ன. சூடாமான பலபௌ சம்தராலா. சபை எங்க ஒன்னிச்சு நிக்குதோ, நீங்க ஒன்னிச்சு நின்னீங்கன்னா இந்த தேசத்தை ஆளுகிற ஒரு தேசாதிபதிய போர் உங்களுக்கு மடியும். அல்லேலூயா. அடிக்கடி உங்களை பலவீனப்படுத்தி, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களை பலவீனப்படுத்தி உங்களுடைய ஐக்கியத்தை குறைச்சு இந்த இடத்துல அது உயர்ந்து நிற்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவர்